கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அருமையான தேவ சனமே, இன்றைக்கு உலகத்தில பயம் என்பதை குறித்து பல தவறான அர்த்தங்கள் விளக்கங்கள் காணப்படும். பயம் என்று சொன்னால் மனிதன் எதுக்கு பயப்படுகிறான்? மரணம் வந்தால் பயப்படுகிறான், வியாதி வந்தால் பயப்படுகிறான், நோய் வந்தால் பயப்படுகிறான், ஆபத்துகள் விபத்துகள் வந்தால் பயப்படுகிறான், பிசாசினுடைய கிரியைகளுக்கு பேய்களுக்கும் பிசாசுகளுக்கு பயப்படுகிறான், மனுஷனுக்கு பயப்படுகிறான், உலக பிரகாரமான ஒரு மனிதன் அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு பயப்படுகிறான். இன்றைக்கு பயம் என்பது வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் வாக்கியதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னார். இதனுடைய அர்த்தம் வேற. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஏதோ கடவுள் நம்மளை அடிச்சிடுவாரு, கண்ணை குத்திடுவாரு, ஏதாவது நம்மளை பண்ணிடுவாரு, அந்த பயம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது கர்த்தரை கனப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறது, கர்த்தருக்குரிய மகிமை செலுத்துவது. அதுதான் உண்மையான பயம். இன்னைக்கு உலகத்துல என்னன்னா, நம்ம இந்த செய்யலனா, அதை பண்ணலாம், இந்த காரியத்தை பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றலாம், கடவுள் நம்மளை அடிச்சிருவாரு, கொன்னுடுவாரு, நம்ம பிள்ளைங்க செத்துடும், நம்ம குடும்பம் பாழா போயிடும். அருமையான தேவ ஜனமே, கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் வேதம் சொல்கிறது, அவர் இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார், அவர் மகா கிருபை புரிந்தவராயிருக்கிறார். எனவே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது அவரை கனப்படுத்துவது, பரிசுத்தமாய் வாழ்வது, பாவத்துக்கு விலகி, அசுத்தத்துக்கு விலகி, அருவறுப்புகளுக்கு விலகி நிற்பதுதான் கடவுளுக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற. இந்த பயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்லுகிற கட்டளையின்படி வழியில் நடந்தால் ஏதோ சொல்லுகிறது, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பாக்கியவானவை. இதை மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தரை கனப்படுத்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருக்குரிய கனத்தை செலுத்துங்கள், அவருடைய கட்டளையில் பிரமாணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.